நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் excuse me, the video is available. Okay, done. Class 8 உடைய term 1 history பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஓகேங்களா, யூரோப்பியனுடைய அட்வென்ட் எப்படி இருந்துச்சு, ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி, ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி எப்படி இருந்துச்சு, பீப்புளோடைய ரிவோல்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். ஓகேங்களா, ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, டு நோ அபவுட் த கைண்ட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, Portugal trade interest in India, to understand the impact of Portuguese and Dutch presence in India, and the colonial settlement of Denmark, and to know the arrival and settlement of English and French East India companies. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான சோர்ஸஸ் மாடர்ன் இந்தியாவுக்கு அவைலபிளாக இருந்தது, போர்ச்சுகீஸோடைய ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தது இந்தியா கூட அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமாக to understand the impact of Portuguese and Dutch presence in India. ஓகேங்களா, அதோடைய இம்பேக்ட் என்னவா இருந்ததுன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டு நோ த காலனியல் செட்டில்மெண்ட் ஆஃப் டென்மார்க். ஓகேங்களா, காலனியல் செட்டில்மெண்ட் டென்மார்க் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு டச் டென்மார்க் மீன்ஸ். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது எப்படி இங்கிலீஷ் வந்தாங்க, ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் வந்தாங்க, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா, இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, மெனி ஆஃப் த ஃபாரின் ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ். ஓகேங்களா, மெனி ஆஃப் த ஃபாரின் ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ், foreign travelers, traders, missionaries, civil servants who came to India in the 18th and 19th centuries. ஆக்சுவலி நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்டை ஸ்கிப் பண்ணிட்டோம், அதை வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகலாம். ஓகேங்களா, 18th and 19th centuryக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, have left the account of their experience and the impression of various part of the country. ஓகேங்களா, to know the events of modern period, we have the abundant sources of international, national, region level, எல்லா லெவல்லையுமே வந்து சோர்ஸஸ் வந்து அபண்டண்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, சோர்ஸஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, to know, help us to know the political, socio-economic and cultural development in the country. ஓகேங்களா, வெரி பிகினிங்கில் போர்ச்சுகீஸ், டச், ஃப்ரெஞ்ச், டேன்ஸ், இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்தியா கூட வந்து வச்சுருந்துருக்காங்க ஆன் ஸ்டேட் பேப்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ it's highlighted in different color. Portuguese, Portuguese, Dutch, France, Danes, and English recorded official transaction in India. Okay, well preserved records are very valuable to know more about their relations in India. Archives at Lisbon, Goa, Pondicherry and Madras are literally a storehouse of precious historical informations. So Lisbon, Goa, பாண்டிச்சேரி, மெட்ராஸ், இங்கே எல்லாமே வந்து சோர்ஸஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஆல் தி சோர்ஸஸ் மஸ்ட் ஹவவர் பி கிரிட்டிக்கலி எவால்வேட்டட் பிஃபோர் தே ஆர் யூஸ்ட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங். கிரிட்டிக்கலி நம்ம எவால்வேட் பண்ணணும் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ஸில் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி எதையுமே. ஓகேங்களா, கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் எந்த மாதிரியான சோர்ஸஸ் இருந்தது அப்படின்னா, வி கேன் ரைட் ஹிஸ்ட்ரி வித் ஹெல்ப் ஆஃப் சோர்ஸஸ் லைக் ரிட்டன் சோர்ஸஸ் அண்ட் மெட்டீரியல் சோர்ஸஸ். ஓகேங்களா, ரிட்டன் சோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஸோ ரிட்டன் சோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, the advent of printing press. ஓகேங்களா, after the advent of printing press, numerous books and books were published in the different languages. ஓகேங்களா, வெவ்வேறு லாங்குவேஜஸில். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் people began to acquire knowledge easily in the field like art, literature, history, science அப்படின்னு ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் அவங்க வந்து அவங்களுக்கான இதை வந்து எடுத்துக்க முடியுது. ஓகேங்களா, நாலேஜை. Europeans came to know about the immense wealth of India for the account of wealth of India from the account of Marco Polo and similar sources. அப்போது மார்க்கோ போலோ அதே மாதிரி சிமிலர் சோர்ஸஸ் வச்சு பார்க்கும் பொழுது யூரோப்பியன்ஸ் வந்து இம்மென்ஸ் வெல்த் ஆஃப் இந்தியா வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, வெல்த் ஆஃப் இந்தியா அட்ராக்டட் யூரோப்பியன்ஸ் டு திஸ் கண்ட்ரி. ஓகேங்களா, இந்தியாவோட வெல்த் தான் யூரோப்பியன்ஸ் இங்கே வர வளைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அனந்தரங்கம் இஸ் அ நேம் டு கான்ஜூர் வித் த ஆனல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, அனந்தரங்கம் அப்படிங்கிறது வந்து இஸ் அ நேம் டு கன்ஜூர் வித்தின் த
annals of Tamil history. அனந்தரங்கம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Anandarangam is a name to conjure with the annals of Tamil history. ஓகேங்களா. அடுத்ததாக he was a Dubash, that means translator in Pondicherry. Dubash means translator in Pondicherry to assist the French trade in India. ஓகேங்களா. Anandarangam is a name to conjure within the annals of Tamil history. He was the translator in Pondicherry to assist the French trade in India. He recorded the events that took place in French India. ஓகேங்களா. ஃப்ரெஞ்ச் இந்தியாவில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு அவர் எழுதியிருக்கிறார். அவரோட டைரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, டெய்லி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 1736 to 1760 வரைக்கும், which are only a written secular record available during that period. His diary revealed a profound capacity of the political judgment and is most valuable source of history. Written sources such as literature, traveler's account, diary, autobiography, pamphlets, government documents and manuscripts. ஓகேங்களா. ஆர்கிவ்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, ஆர்கிவ்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னம்னா, இட்ஸ் அ பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. நேஷனல் ஆர்கிவ்ஸ் ஆஃப் இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே இருக்குது? நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. இட் இஸ் அ சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. Storehouse of records of government of India, and it has a main source of information and for understanding the past administrative machinery as well as guide to the present future generations related to all matters. Past administrative machinery எப்படி இருந்தது, as well as guide to present and future generation கைடாக வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா. And it contains authentic evidence for knowing the political and social and economic, cultural, scientific life and activities of people of India. இது வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி, பொலிட்டிக்கல் சோஷியோ எக்கனாமிக் லைஃப் எல்லாம் இருந்ததுக்கான எவிடன்ஸ் மாதிரி. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்கிவ்ஸ் ஆஃப் இந்தியா, ஏஷியாலேயே பெரிய ஆர்கிவ் அப்படின்னா இந்த நேஷ்னல் ஆர்கிவ்ஸ் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா. அடுத்து வந்து ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து ரைட்லி பி கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்கிவ்ஸ் ஆஃப் இது. ஓகேங்களா. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்கிவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அடுத்து வந்து தமிழ்நாடு ஆர்கிவ்க்கு வந்தோம் அப்படின்னம்னா, தமிழ்நாடு ஆர்கிவ்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், presently known as தமிழ்நாடு ஆர்கிவ்ஸ், ஓகேங்களா, இஸ் located in Chennai. It is one of the oldest and largest document repositories in Southern Asia. ஓகேங்களா. The most of the records in தமிழ்நாடு ஆர்கிவ்ஸ் are in English. மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கிலீஷில், தமிழ்நாடுல இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கலெக்ஷன் இன்க்ளூட் சீரியஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் த டச், டேனிஷ், பெர்ஷியன் அண்ட் மராத்தி. ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ் அண்ட் தமிழ் அண்ட் உருது. ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இதுலேயும் உருது, தமிழ், போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சுலேயும் இருக்குது. ஓகேங்களா. தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸில் இது தமிழ்நாடு ஆர்ச்சி. ஓகேங்களா. இது ஸோ இட்ஸ் அ தமிழ்நாடு ஆர்கிவ்ஸ். Tamil Nadu Archives has 1642 volumes of Dutch records which relate to Cochin and Coromandel Coast. Dutch records வந்து இருக்கு, ஃபுல்லாக டச் ரெக்கார்ட்ஸ். இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து 1657 1845 வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து டேனின் ரெக்கார்ட்ஸ் வந்து 1777 1845 வரைக்கும். அடுத்து டாட்வெல் ப்ரிப்பேர்ட் கிரேட் எஃபர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் கேலண்டர் ஆஃப் Madras Records, which was published in 1917. ஓகேங்களா. highly interested in encouraging the historical researchers, opened a new chapter in the history of Tamil Nadu Archives. தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ்க்கு ஒரு புது வந்து இது மாதிரி. ஓகேங்களா. அடுத்தது மெட்டீரியல் சோர்சஸ். சர் டேவிட் கடலூர் போர்ட், இது வந்து கடலூரில் இருக்குது. ஓகேங்களா. மெனி பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. தே கிவ் அஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் லீடர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ். Historical buildings like St. Francis Church at Cochin, St. Louis Fort at Pondicherry, St. George Fort in Madras, Sir David Fort in Kadalur, India Gate, Parliament House, President House in New Delhi are the different style of technique of Indian architecture. Other subjects and material of religious and historical value are collected and preserved in museum. ஓகேங்களா. மெட்டீரியல் சோர்ஸாக எதை சொல்லலாம் அப்படின்னா இது எல்லாத்தையும் சொல்லலாம். அதாவது இந்த சர்ச்சு, ஃபோர்ட்டு,
ஃபோர்ட் கேட், இந்தியா கேட், பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரசிடென்ட் ஹவுஸ், இது எல்லாமே வந்து ஒரு மெட்டீரியல் சோர்ஸாகவே இருக்குது இவங்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கானது. ஓகேங்களா. தீஸ் மியூசியம் ஹெல்ப்ஸ் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரமோட் அவர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். ஓகேங்களா. நேஷனல் மியூசியம் டெல்லியில் இருக்கு. இஸ் த லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா. இந்தியாவிலேயே வந்து லார்ஜஸ்ட் மியூசியம். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1949. இல்லை காயின்ஸ், அடுத்தது காயின்ஸ் வந்து குட் சோர்ஸ் டு நோ மோர் அபவுட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி, எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் காயினேஜ் வந்து மாடர்ன் இந்தியாவில் அண்டர் த கிரவுன் வாஸ் இஷ்யூட் இன் 1862. ஃபர்ஸ்ட் காயினேஜ் வந்து மாடர்ன் இந்தியாவில் இஷ்யூ ஆச்சு. ஓகேங்களா. எட்வர்ட் 7 அப்படிங்கிறவர் வந்து அசெண்டட் ஆஃப்டர் குவீன் விக்டோரியாவுக்கு அடுத்தது வராங்க. அண்ட் issued the coin bore his model. ஓகேங்களா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்மலி செட்டப் இன் 1935 தான். எம்பவர் டு இஷ்யூ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்ஸ் வந்து அதுக்கப்புறமா தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி இஷ்யூட் பை ஆர்பிஐ இன் ஜான்வரி 1938. 3 வருஷத்துக்கு அப்புறம் வாஸ் 5 ரூபி நோட். முதல்ல 5 ரூபி நோட்டு தான். பியரிங் த போர்ட்ரேட் ஆஃப் கிங் ஜார்ஜ் 6. அதில் வந்து சித்தரிக்கப்பட்டிருந்தது. என்ன சித்தரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா கிங் ஜார்ஜ் 6 வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தது. ஓகேங்களா. அதே மாதிரி ஃபோர்ட் டேவிட் வாஸ் பில்ட் பை பிரிட்டிஷின் கடலூர். ஓகேங்களா. பிரிட்டிஷ்னால கட்டப்பட்டது. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போனா 1690 ஃபோர்ட் ஸ்டெயின் டேவிட் கட்டினது பிரிட்டிஷ் எங்க கடலூர்ல. எப்போ? 1690. யாரு? பிரிட்டிஷு. எங்க? கடலூர்ல. என்ன? ஃபோர்ட் ஸ்டெயின் டேவிட். ஓகேங்களா. அடுத்தது யூரோப்பியனோட அட்வென்ட். ஓகேங்களா. ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிளை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் டர்க்ஸ் வந்து கான்ஸ்டான்டினோப்பிளை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1453 லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வாஸ் க்ளோஸ்ட். கான்ஸ்டான்டினோப்பிளை கேப்சர் பண்ணது வந்து டர்க். ஓகேங்களா. 1453 லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து யூரோப்பியன்ஸ் அட்வென்ட் ஆகிறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது வந்து என்ன நடக்குது, கான்ஸ்டான்டினோப்பிளை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. டர்க்ஸ் 1453. லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வந்து யூரோப்புக்கும் இந்தியாவுக்கும் வழி இடையான லேண்ட் ரூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக அவங்க வந்து டர்க்ஸ் வந்து பெனிட்ரேட்டட் இன்டு நார்த் ஆஃப்ரிக்கா வழியாக வந்து பால்கன் பெனின்சுலா. ஓகேங்களா. டர்க்ஸ் பெனிட்ரேட் பண்ணுறாங்க. இட் பிகம் இம்பரேட்டிவ் ஆன் த பார்ட் ஆஃப் யூரோப்பியன் நேஷன் டு டிஸ்கவர் நியூ சீ ரூட் டு ஈஸ்ட்டுக்கு ஒரு நியூ சீ ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து வந்து ஆடியோ விஷுவல்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சவுண்டு விஷுவல் காம்பனன்ஸ் இருந்துச்சு, ஸ்லைடு டேப் ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆடியோ விஷுவல் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தட்ஸ் ஆல். போர்ச்சுகல் வந்து எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாம். என்டையர் இதான் லிஸ்பன் நம்ம பார்த்தோம்ல, லிஸ்பன்னு சொல்லி லிஸ்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது லிஸ்பன்னு எதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே. we will see later. ஓகேங்களா. போர்ச்சுகல் வந்து
among the entire European nations வந்து போர்ச்சுகல் வந்து foremost to make a dynamic attempt to discover sea route to India. யூரோப்பியன் நேஷன்ஸில் போர்ச்சுகல் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த அட்டெம்ப்ட் வந்து மேக் பண்ணுறாங்க. அப்போ வந்து பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காமன்லி கால் நேவிகேட்டர், என்கரேஜ் ஹிஸ் கண்ட்ரிமேன் டு டேக் அப் த அட்வென்ச்சரஸ் லைஃப் பை எக்ஸ்ப்ளோரிங் அன்னோன் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. பார்த்தோலோ மேவ் டயாஸ் அப்படிங்கிற போர்ச்சுகல் செயலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்ரிக்காவில் வந்துட்டு 1487 வராரு. ஓகேங்களா. He was patronized by King John II வந்து பேட்ரனைஸ் பண்றாரு அவரை. ஓகேங்களா. தென் என்ன நடக்குது அப்படின்னா, வாஸ்கோட காமா வராரு. Another Portuguese sailor, இவர் reached the southernmost point of Africa and continued his journey. அதுதான் மெயின். இவர் வந்து ஒரு ஜேர்னியை மொசாம்பிக்கு from where he sailed to India with the help of an Indian pilot வழியா வந்து சேர்றாரு. AD 1498 இவர் கேலிக்கட் ரீச் ஆகுறாரு. கேலிக்கட் இஸ் a place present in here. ஓகேங்களா. கேலிக்கட் வராரு. where he cordially received by King Zamorin, the ruler of Calicut. Zamorin is a king called king who ruled the King Zamorin is ruling the Calicut. Okay, so by the way, second Portuguese navigator Pedro Alvares Cabral அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு வராரு. The route discovered by Vasco da Gama with 13 ships and few hundred soldiers in 1500. ஓகேங்களா. in 1498, 2 years later, பெட்ரோஸ் ஆல்வரிஸ் கேப்ரல் அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவுக்கு வராரு அவரோட ரூட்டை ஃபாலோ பண்ணி. ஓகேங்களா. ஆன் ஹிஸ் அரைவல் அட் கேலிக்கட் தேர் அரோஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த போர்ச்சுகீஸ் அண்ட் த சாமோரின் கிங்குக்கும் கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆனதை சொல்கிறாங்க. Vasco da Gama came to India for second time in 1501 with 20 ships எடுத்துட்டு வர்றாரு. வாஸ்கோ ட காமாவே 1501 ஃபவுண்டட் ட்ரேடிங் சென்டர் அட் கண்ணனூர். கண்ணனூர்ங்கிற பிளேஸ்ல ஒரு ட்ரேடிங் சென்டரையும் கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா. திஸ் இஸ் அ பிளேஸ் கால்ட் கண்ணனூர். ஓகேங்களா. திஸ் இஸ் அ பிளேஸ் கால்ட் கண்ணனூர். தென் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப்டர் அனதர் தே எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட்ரிஸ் அட் கேலிக்கட் அண்ட் கொச்சின். கேலிக்கட்லேயும் கொச்சின்லேயும் வந்து ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தே எஸ்டாப்ளிஷ் த ஃபேக்ட்ரிஸ். ஓகேங்களா. கிங் ஜாமரின் அட்டாக் த போர்ச்சுகீஸ் இன் கொச்சின். ஜாமரின் கிங் வந்து அட்டாக் பண்ணுறாரு பட் டெஃபீட்டட். ஜாமரின் கெட்ஸ் டெஃபீட்டட். ஓகேங்களா. ஸோ கொச்சின் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ். அப்போது கொச்சின் தான் வந்து போர்ச்சுகீஸோடைய ஃபர்ஸ்ட் கேபிட்டல். ஓகேங்களா. போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. ஓகேங்களா. த தேர்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ்கோ ட காமா வந்து 1524 நடக்குது. He fell ill. In 1524 he died in Cochin. கொச்சின்லேயே இறந்துடுறாரு. ஓகேங்களா. தட்ஸ் ஆல் அபவுட் வாஸ்கோ ட காமா. அடுத்தது பிரான்சிஸ் டி அல்மெய்டா. இவர் 1505 to 1509 வரைக்கும் இருக்காரு. அப்போ 1505 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்சிஸ் டி அல்மெய்டா வாஸ் சென்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் அ Portuguese possession in India. Almeida had the aim of developing the naval power of Portuguese in India. இந்தியாவில் வந்து நேவல் பவரை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவரோட பாலிசி வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பாலிசி வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி. As the Portuguese tried to break the Arabs' monopoly and Indian Ocean trade, it negatively impacted the trade interest of the Egypt and Turkey. போர்ச்சுகீஸ் வந்து அராபோட மோனோபோலியை வந்து இந்தியன் ஓஷன் ட்ரேடில் வந்து நடத்தணும்னு நினைக்கிறது வந்து நெகட்டிவாக யாரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இஜிப்டையும் டர்க்கியும் அஃபெக்ட் பண்ணுது. அப்போ சுல்தான்ஸ் ஆஃப் பிஜப்பூர் அண்ட் குஜராத் வேர் ஆல்சோ ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் ஆஃப் போர்ட்ஸ் which laid an alliance between the Egypt, Turkey and Gujarat against the Portuguese invader. ஓகேங்களா. So in a naval battle fought near Chaul, combined Muslim fleet won a victory over the Portuguese fleet and Almeida's son who killed in the battle. அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, போர்ச்சுகீஸ் வந்து அராப்போட மோனோபோலியை உடைச்சிட்டு இந்தியா ஒன் ஓஷன் ட்ரேட் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இது வந்து போர்ச்சுகீஸ் நினைக்கிறது வந்து இவங்களை வந்து இம்பேக்ட் பண்ணுது. ஸோ எஜிப்ட் அண்ட் டர்க்கி வந்து இம்பேக்ட் ஆகுறாங்க இந்த ட்ரேட் இன்ட்ரெஸ்ட்ல. அப்போது சுல்தான் ஆஃப் பிஜப்பூரும் குஜராத்தும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் ஆஃப் போர்ட்ஸ் விச் லெட் டு த அலையன்ஸ் பிட்வீன் எஜிப்ட், டர்க்கி, குஜராத். ஓகேங்களா. போர்ச்சுகீஸோடைய போர்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து அலையன்ஸ் ஏற்பட வைக்குது. அது யார் கூட சேர்ந்துன்னா எஜிப்ட், டர்க்கி, குஜராத் அண்ட் குஜராத் எகெயின்ஸ்ட் போர்ச்சுகீஸ் இன்வேடர்ஸ். போர்ச்சுகீஸ் இன்வேடர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக எஜிப்ட், டர்க்கி வந்து குஜராத் கூட வந்து அலையன்ஸ் ஆகுறாங்க. இந்த நேவல் பேட்டில் வந்து சவுல் அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குது. The combined Muslim fleet won the victory over the Portuguese. இப்போ முஸ்லிம்ஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க. தட் இஸ் they won under Almeida's son who was killed in the battle. இப்போ பிரான்சிஸ் டி அல்மைடாவோட சன் வந்து இந்த இடத்துல இறந்துடுறாரு. Almeida defeated the combined Muslim fleet in a naval battle near Diu. ஓகேங்களா. Almeida defeated the combined Muslim fleet in the Diu by the year 1509. இப்போ போர்ச்சுகீஸ் கிளைம்டு த நேவல் சுப்ரமசி இன் ஏஷியா. கடைசியாக அவங்களுடைய பேட்டிலில் டிஃபீட் பண்ணாலும் கடைசியில் போர்ச்சுகீஸ் வந்து ஓன் பண்ணிடுறாங்க. அடுத்தது ஆல்போன்சோ டி ஆல்பஸ் ஸ்கொயர் கியூ. ஓகேங்களா. 1509 to 1515 வரைக்கும் இவரோட பீரியட். ஓகேங்களா. இவரோட பீரியட்ல இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் தான் வந்து ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா. போர்ச்சுகீஸ் பவருக்கு இவர் தான் வந்து இப்போ ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுறவர். ஓகேங்களா. ஹி கேப்சர்ட் கோவா ஃப்ரம் சுல்தான் ஆஃப் பிஜப்பூர் சுல்தான் கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, கோவாவை கேப்சர் பண்ணுறாரு நவம்பர் 1510. 1515 என்ன ஆகுது அப்படின்னா ஹி எஸ்டாப்ளிஷ் அ போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி ஓவர் ஹார்மஸ் இன் பர்ஷியன் கல்ஃப். அப்போ வந்து ஹார்மஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஷியன் கல்ஃபில் வந்து போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. He encouraged the marriages of Portuguese with the women. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆல்பஸ் ஸ்கொயர் கியூ மேரேஜ் ஆக்சுவலி வந்து இந்தியன் உமனை வந்து போர்ச்சுகீஸ் வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் விஜயநகரம் மெயின்டைன் பண்ணுறாரு. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இவரை வந்து கொண்டு வர்றாரு. அடுத்தது நினோடி சுன்ஹா. இவர் வந்து 1529 1538 வரைக்கும் இவர் வந்து கவர்னர் நினோ சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து கேபிட்டலை கொச்சின்லேருந்து கோவாக்கு மூவ் பண்ணுறாரு 1530. 534 என்ன நடக்குது அப்படின்னா அக்வயர்ட் பேசின் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத். ஓகேங்களா. குஜராத் பகதூர் ஷாட் வந்து பேசினை வந்து பிடிக்கிறாரு. 1537 போர்ச்சுகீஸ் வந்து டையூவை ஆக்குபை பண்ணிடுறாங்க. லேட்டர் தே wrested Daman from the local chief of Gujarat. In 1548 they occupied Salt City. ஓகேங்களா. thus during 16th century என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் succeeded in capturing of கோவா, டாமன், டையூ, சால்ட் சிட்டி, பேசின், சவுலு, பாம்பே on the west coast, Hooghly on the Bengal coast, Santhom on the Madras coast. Almost enjoyed the good trade benefits. ஓகேங்களா. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து கல்டிவேஷன் ஆஃப் டொபேக்கோவை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் கத்தோலிக் ரிலீஜியன் ஸ்ப்ரெட் இன் த ரீஜியன்ஸ் இந்த வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட். ஓகேங்களா. எதனால் அப்படின்னா கத்தோலிக் ரிலீஜியன் ஸ்ப்ரெட்டை பண்ணி அவங்க வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வராங்க. இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து செட்டப் பண்ணுறாங்க போர்ச்சுகீஸ் கோவாவில் 1556. Scientific work on Indian medicinal plants by Europe writers was printed at Goa in 1563. ஓகேங்களா. அப்போது சயின்டிஃபிக் ஒர்க் ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா இந்தியன் மெடிசினல் பிளான்ஸ் பை யூரோப்பியன் ரைட்டர் வாஸ் பிரிண்டட் அட் கோவா இன் 1563. 17th century என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா again 17th centuryக்கு வந்தோம் அப்படின்னம்னா 16th centuryல இதெல்லாம் நடக்குது. 17th centuryல போர்ச்சுகீஸ் பவர் பிகன் டு டிக்ளைன் ஆகுது. 1739 போர்ச்சுகீஸ் பாக்கெட்ஸ் பிகம் கன்ஃபைன் டு கோவா அண்ட் டாமன் அண்ட் டையூ. ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து இந்த நிறையா ரீஜியன் சொன்னோம்ல
இந்த ரீஜன்லாம் போயிட்டு கடைசியில் கோவா டாமன் டையூர் மட்டும்தான் இருக்க மாதிரி ஆயிடுது. டச்சு கிட்ட வந்து இவங்க டிக்ளைன் ஆகுறாங்க. டச் வந்து ஃபாலோ அடுத்தது வந்து இவங்களுக்கு அடுத்ததாக வந்து டச் வராங்க. டச் வந்து போர்ச்சுகீஸ்க்கு அடுத்ததாக வராங்கன்னு பார்த்தோமா. 1602 யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறாங்க ஆஃப் நெதர்லாண்ட் வந்து ஃபார்ம்டு அண்ட் ரிசீவ்டு த சாங்ஷன் ஆஃப் தியர் கவர்மெண்ட் டு ட்ரேட் இன் த ஈஸ்ட் இந்தியா. After their arrival in India, Dutch founded their first factory at Masulipatinam. அவங்களுடைய டச்சோட அரைவலுக்கு அப்புறம் டச் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியை வந்து மசூலிப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் 1605 வந்து செட்டப் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை வந்து அம்போய்னா அப்படிங்கிற போர்ச்சுகீஸ் இன் Amboina captured Amboina. This company captured Amboina from Portuguese. அம்போயினாங்கிற பிளேஸை போர்ச்சுகீஸ் கிட்ட வந்து கேப்சர் பண்ணுறாங்க 1605 அண்ட் எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் சுப்ரீமசி இன் த ஸ்பைஸ் ஐலாண்ட். அப்போது தன்னுடைய சுப்ரீமசியை டச் வந்து அம்போயினால இன்னொரு ஐலாண்டான ஸ்பைஸ் ஐலாண்ட்லேயும் அவங்களோட சுப்ரீமசியை காட்டும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா தே கேப்சர்ட் நாகப்பட்டினம் நியர் மெட்ராஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ். அங்கேயும் சரி இங்கேயும் சரி போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறாங்க டச். மேட் திஸ் பிளேஸ் ஸ்ட்ராங் ஹோல்ட் இன் சவுத் இந்தியா. அப்போது ஸ்ட்ராங்காக சவுத் இந்தியாவுக்கு வந்துடுறாங்க டச். அட் ஃபர்ஸ்ட் புலிக்காட் வாஸ் தேர் ஹெட் குவார்ட்டர். புலிக்காட்டை தான் ஹெட் குவார்ட்டராக வச்சுருந்தாங்க. லேட்டர் தே ஷிஃப்டட் டு நாகப்பட்டினம் இன் 1690. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் கமாடிட்டி ட்ரேடட் பை டச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டச் என்னென்ன ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா சில்க்கு, காட்டன், இண்டிகோ, ரைஸு, ஓபியம் இது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரி ட்ரேட் பண்ணுறாங்க. நாட் இம்போர்ட்டா அது எக்ஸ்போர்ட்டோ ஏதோ ஒன்று ஓகேங்களா பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. தே மோனோபலைஸ் த ட்ரேட் இன் த பிளாக் பெப்பர் அண்ட் அதர் ஸ்பைசஸ். த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா வந்து எங்கெங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். புலிகாட், சூரத், சின்சுரா, காசிம் பசார், பாட்னா, நாகப்பட்டினம், பலசூர், கொச்சின் இங்கே எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரிமைண்ட் என்கேஜ்டு. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்கேஜ் இந்த ரிவைல்ரி போட்டி வந்துருது. ஓகேங்களா. அடுத்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட இதுதான் போர்ச்சுகீஸ் டச் த்ரூ அவுட் த 17th century. 17th century ஃபுல்லாக இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போர்ச்சுகீஸ் கூடயும் டச் கூடயும் சண்டை போடுறதுலேயே இருக்குது. ஓகேங்களா. 1623 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் வந்து cruelly killed the English traders and 9 Javanese in Amboina massacre சொல்லுவாங்க. ஸோ அம்பாயினால 9 ஜாவனீஸ் வந்து கொண்டுறாங்க. யாரு? டச் பீப்புள்ஸ். ஓகேங்களா. டச் பீப்புள்ஸ். திஸ் இன்சிடென்ட் ஆக்சிலரேட்டட் த ரிவல்ரி பிட்வீன் த 2 யூரோப்பியன் கம்பெனிஸ். ஸோ 2 யூரோப்பியன் கம்பெனிஸ் கடையில் போட்டி வந்துருது. Their final collapse came to their defeat by English in the Battle of Bedra in 1759. Dutch lost their settlement one by one to English and was completely wiped out in the year of 795. 95ல சுத்தமாக இங்கிலீஷ் கிட்ட எல்லாமே போயிடுது. டச் இன் தமிழ்நாட்டில் டச் பார்க்கலாம். Portuguese who established a control over Pulicat since 1502 were overthrown by Dutch. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்து புலிக்காட் மேலே ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க இல்லையா போர்ச்சுகீஸ். சின்ஸ் 1502 அதை வந்து டச் ஓவர் த்ரோன் பண்ணாங்க. இனி புலிக்காட்டில் என்ன நடக்குது அப்படின்னா டச்சு வந்து பில்ட் பண்ணுறாங்க ஃபோர்ட் ஜெல்ட்ரியா அப்படின்னு 1613. அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட் வாஸ் ஒன் சீட் ஆஃப் டச் பவர். இது வந்து டச்சோட பவருக்கு வந்துடுது. ஓகேங்களா. இதுதான் ஜெல்ட்ரியா ஃபோர்ட் புலிக்காட்டில் இருக்குது. ஓகேங்களா. The Dutch established their settlement at Pulicat in 1610. டச் வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்டை வந்து புலிக்காட்டில் 1610 செட்டில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டைமண்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது ஃப்ரம் புலிக்காட் டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு. அதர் டச் காலனியல் ஃபோர்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ்
Possessions were Nagapattinam, Punnakayal, Porto Novo, Kadalur and Devambattinam. Devanambattinam. ஓகேங்களா, இந்த பிளேசஸ்க்கு அவங்களுடைய காலனியல் ஃபோர்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எங்கெங்கே இருந்துச்சு, டச் காலனியல் ஃபோர்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் வந்து இந்த பிளேஸ்லலாம் இருந்தது. ஓகேங்களா. பிரிட்டிஷ் அடுத்தது பிரிட்டிஷ் வராங்க. பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்பொழுது 1600 ஓகேங்களா டிசம்பர் 31 எலிசபெத் கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சார்ட்டர் வந்து கிராண்ட் வந்து வாங்குறாங்க. குயின் எலிசபெத் இங்கிலாந்து குயினான அவங்க கிட்ட வந்து கவர்னர் சார்ட்டர் டு த கவர்னர் இந்த கம்பெனி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் டு ட்ரேட் வித் ஈஸ்ட் இண்டீஸ் கூட ட்ரேட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. த கம்பெனி வாஸ் ஹெட்டட் பை எ கவர்னர். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனிக்குன்னு ஒரு கவர்னர் இருப்பார் அண்ட் அ கோர்ட் ஆஃப் 24 டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்து ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வர்றாரு. கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்து ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வர்றாரு. வந்து 1608 வந்து கன்செஷன் வாங்குறாரு. இந்த கம்பெனி வந்து நாங்கள் இங்கே இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷனும் வாங்கிடுறாரு. டு ரைஸ் த செட்டில்மெண்ட் அட் சூரத்தில் செட்டில்மெண்ட் வந்து வரக்கு. However, the emperor canceled the permission under the pressure from Portuguese கிட்ட இருந்து ப்ரெஷர் வந்ததுனால கேன்சல் பண்ணிடுறாங்க. 1612 என்ன நடக்குது அப்படின்னா இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இன்ஃப்ளிக்டட் சிவியர் டெஃபீட் ஓவர் த போர்ச்சுகீஸ் இந்த நேவல் பேட்டில் நியர் சூரத். அப்போ சிவியரான டெஃபீட் நேவல் பேட்டில் நடக்குது. யாருக்கு இடையில இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் இன்ஃப்ளிக்டட் சிவியர் டெஃபீட் ஓவர் போர்ச்சுகீஸ். இப்போ போர்ச்சுகீஸ் வந்து இவங்களை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ முகல் எம்பரர் ஜஹாங்கீர் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாரு எகெயின் இங்கிலீஷ்க்கு டு எஸ்டாப்ளிஷ் தேர் ஃபேக்ட்ரி இன் 1613 சூரத்தில். இட் வாஸ் இனிஷியலி பிகம் த ஹெட் குவார்ட்டர் ஆஃப் இங்கிலீஷ் இந்த வெஸ்டர்ன் இந்தியாவில் ஹெட் குவார்ட்டர் வந்து அமைக்கிறாங்க. யார் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. The captain Nicholas Downton வந்து ஓன் பண்றாரு another decisive victory over the Portuguese in 1614. The events enhanced the British prestige at the Mughal court. இது இங்க மறுபடியும் கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டன் வந்து மறுபடியும் ஒரு டெசிசிவ் விக்டரி போர்ச்சுகீஸ்க்கு இடையில காமிச்சதும் 1614 அப்படி நடந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் வந்துருது முகல் கோர்ட்ல. 1615 என்ன நடக்குதுன்னா சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் வந்து சென்ட் பண்றாரு யாரு ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு பை எ கிங் ஜேம்ஸ் I ஆஃப் இங்கிலாந்து அனுப்பப்படுறாரு. ஹி ரிமைண்ட் அட் ஆக்ராலே இருந்துக்கிட்டு 3 years இருந்துக்கிட்டு சக்சீடட் இன் கன்க்ளூடிங் எ கமர்ஷியல் ட்ரீட்டி வித் த எம்பரர். அப்போ அது நடத்தியும் முடிச்சிடுறாரு. பிஃபோர் த டிபார்ச்சர் ஆஃப் சர் தாமஸ் ரோ இங்கிலீஷ் ஹேட் எஸ்டாப்ளிஷ் தேர் ட்ரேடிங் சென்டர் அட் சூரத், ஆக்ரா, அகமதாபாத், பரூச் இங்கே எல்லா இடத்துலையும் வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரேடிங் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ட்ரேடிங் சென்டர் எங்கே வருது? சூரத், அகமதாபாத், பரூச். அடுத்ததாக கோஸ்ட் லைன் ஆஃப் பெங்கால் என்ன நடக்குதுன்னா இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் மசூலிப்பட்டினம் அண்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட் இந்த டெரிட்டரி ஆஃப் தேர் கிங்டம் ஆஃப் கோல்கொண்டா. இல்லை இம்பார்ட்டண்டான போர்ட்டை டெரிட்டரி ஆஃப் கிங்டம் ஆஃப் கோல்கொண்டாவில் இது பண்ணுறாங்க. 1639 இங்கிலீஷ் மர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் டே அப்டைன்ட் மெட்ராஸ் லீஸ் ஃப்ரம் சென்னப்ப நாயக்கா. ஓகேங்களா. ஸோ 1639 இங்கிலீஷ் மர்ச்சன்டான ஃப்ரான்சிஸ் டே மெட்ராஸை வந்து லீஸா சென்னப்ப நாயக்கா கிட்ட இருந்து வாங்குறாரு. த ரூலர் ஆஃப் சந்திரகிரி ரூலர் கிட்ட இருந்து. இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் இட்ஸ் ஃபேமஸ் ஃபேக்டரி நோன் அஸ் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படிங்கிறது கட்டப்படுது. ஓகேங்களா. யாருனால? ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால. ஓகேங்களா. அதுக்கப்புறம் which became headquarter for the whole of the eastern belt and first fort built by British. which became the first where headquarter for the whole eastern beltக்கே ஒரு ஹோல் ஹெட்குவார்ட்டரா வந்து இது மாறுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் பில்ட் பை பிரிட்டிஷாகவும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது கிங் சார்லஸ் II ஆஃப் இங்கிலாந்து வந்து ரிசீவ்டு த ஐலாண்ட் ஆஃப் பாம்பே ஆஸ் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் டவுரி ஃப்ரம் போர்ச்சுகீஸ் கிங். ஸோ கிங் சார்லஸ் II என்ன பண்ணிடுறாரு இங்கிலாந்துக்காரர் என்ன பண்ணுறாருன்னா
ஐலாண்ட் ஆஃப் பாம்பேவை வந்து டவுரியாக வந்து போர்ச்சுகீஸ் கிங்குக்கு கிட்ட இருந்து வாங்கிக்கிறார். போர்ச்சுகீஸ் தானே இங்கே வெஸ்ட் சைடு இருந்தாங்க. ஸோ ஆன் அக்கேஷன் ஆஃப் ஹிஸ் மேரேஜ் வித் கேத்ரின் in 1668, East India Company acquired the island at an annual rent of pound 10 from Charles II. ஓகேங்களா? போர்ச்சுகீஸ் கிங் ஆன் அக்கேஷன் ஆஃப் மேரேஜ் ஆஃப் கேத்ரின் 1668 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த ஐலாண்டை அக்வயர் பண்ணிடுறாங்க. எவ்வளோக்கு? சார்லஸ் II கிட்ட வந்து பவுண்ட் 10 பவுண்ட்ஸ்க்கு. 1690 அந்த ஃபேக்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அட் சுதானுதி அப்படின்ற இடத்துல பை ஜாப் செர்னாக்ஸ். ஓகேங்களா? ஜாப் செர்னாக்ஸ். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக ஜாப் செர்னாக்ஸ் வந்து நியூஸில் இருக்கிறாரு, அதனால வந்து இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஜாப் செர்னாக்ஸ். ஸோ established as Sudanuti by Job Chernax. In 1690, a factory was established at Sudanuti by Job Chernax. Zamindari of 3 village of Sudanuti, Kalikata, Govindapur was acquired by British in 1698. The villages later grew in the city of Kolkata. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, the village grew into the city of Calcutta. These village later grew into the city of Calcutta. The factory at Sudanuti was fortified in 1696. This new fortified settlement was named as Fort Williams. 1700. Okay. So after the Battle of Plassey battle 1757 57ல பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறமா பேட்டில் ஆஃப் பக்சர் 1764க்கு அப்புறமா இந்த கம்பெனி வந்து பிகம்ஸ் அ பொலிட்டிக்கல் பவராக வருது. இந்தியா வாஸ் அண்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் டில் 1858 வரைக்கும் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே வந்து ரூலுக்கு வந்துருது. ஓகேங்களா? ஆஃப்டர் இட் கேம்ஸ் டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் முடிஞ்சுதானா? இல்லை, டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே வந்துடுது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கீழே இல்லாமல் பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே வந்துடுது. ஓகேங்களா? அடுத்தது டேனிஷ்ங்கிறவங்க யாருன்னா கிங் ஆஃப். ஸோ ஆன் March 17 என்ன நடக்குதுன்னா 1616 கிங் ஆஃப் டென்மார்க் கிறிஸ்டியன் 4 அப்படிங்கிறவர் வந்து சார்ட்டர் இஷ்யூ பண்ணி டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கிரியேட் பண்ணுறாரு. They established a settlement at Tranquebar, that is Tamil Nadu, 1620. Serampur, Bengal, okay, 1676. Serampur was headquarters in India. They failed to strengthen themselves in India. They sold their settlement in India and to the British in 1845. கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு. பிரிட்டிஷ் sold to British. Sold all their settlements in India to British. அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. டேனிஷ் கால் Tranquebar as Danesburg. The king of Denmark sent ஜெயின்பால்குங்கவ அனுப்புகிறார் டு இந்தியா. ஜெய்கன்பால்க் செட் அப் அ பிரிண்டிங் ப்ரெஸ் அட் Tranquebar, தரங்கம்பாடி. ஓகேங்களா? ப்ரெசன்ட் டே தரங்கம்பாடி தான் Tranquebar அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இதுதான் Tranquebar. ஓகேங்களா? அடுத்ததாக ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1664 ஃபார்ம் ஆகுது பை கால்பெட். ஓகேங்களா? கால்பெட்டுங்கிறவங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் 14. ஓகேங்களா? இன் 1667 ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன் கேம் டு இந்தியா அண்டர் த ஃப்ராங்கோயிஸ் குவாரன் அப்படின்னு. France was the last European country to come to India as traders. Traders are French the last one. France the last one. Caron founded the first French factory in India at Surat. இவங்க சூரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. 1669 மார்க்கரா வந்து ஃபவுண்டட் த செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அட் மசூலிப்பட்டினம். ஓகேங்களா? பை செக்யூரிங் அ பேட்டன் ஃப்ரம் சுல்தான் ஆஃப் கோல்கண்டா. கோல்கண்டா சுல்தான் கிட்ட இது வாங்கிட்டு. ஓகேங்களா?
In 1673, the settlement of Pondicherry was founded by Martin under a grant from Sher Khan Lodi, the ruler of Bijapur ruler. Pondicherry became the most important and prosperous French settlement in India. Pondicherry வந்து most important and prosperous French settlement இருந்தது. Prosperous French settlement in India. A fort known as Saint Louis was built by Francois Martin in Pondicherry. Louis Fort அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபோர்ட்டை வந்து கட்டினவர் வந்து இவர் தான், ஃப்ராங்கோயிஸ் மார்டின். அடுத்தது 1673 ஃப்ரெஞ்ச் அப்டைன் பெர்மிஷன் ஃப்ரம் சைஸ்தா கான், ஓகேங்களா, முகல் சுபேதார்னா கவர்னர் ஆஃப் பெங்கால், டு எஸ்டாப்ளிஷ் டவுன்ஷிப் அட் சந்திரநாகூர் நியர் கொல்கத்தா. அங்கே வந்து ஒரு டவுன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. French East India Company established factories in different parts of India, particularly in the coastal regions such as இந்த மாதிரியான கோஸ்டல் ரீஜியன்ஸில் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபேக்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர்லி கோஸ்டல் ரீஜியன்ஸில், ஓகேங்களா, எங்கெங்கே அப்படின்னா மாஹி, காரைக்கால், பல்சூர், குவாசிம் பசார், இங்கெல்லாம். ஃபியூ இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகேங்களா. The vision of French power in India was further reinforced by the appointment of Joseph Francis Dupleix as the governor of French East India Company in 1742. He succeeded Dumas as a French governor of Pondicherry. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது டியூமாஸ் வராரு, ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரியா. ஓகேங்களா, அடுத்ததாக ஸ்வீடிஷ்னா என்னன்னா, ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபவுண்டட் இன் கோதன்பர்க், ஸ்வீடனில் இன் 1731 ஃபார் த பர்பஸ் ஆஃப் கண்டக்டிங் ட்ரேட் வித் ஃபார் ஈஸ்ட் கூட நடத்தணுங்கிறதுக்காக. வெஞ்சர் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை த சக்ஸஸ் ஆஃப் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது வந்து இதை பார்த்து இப்போ ஃப்ரெஞ்சு டச்சையும் பார்த்து அவங்களோட ஸ்வீடன்லேயே வந்து அவங்க வந்து கோதன்பர்க்ங்கிற பிளேஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க. கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, when the Portuguese was eliminated by Dutch, போர்ச்சுகீஸை டச் வந்து எலிமினேட் பண்ணதுக்கு பிறகு லேட்டர் எக்ஸ்டிங்யூஸ்ட் பை இங்கிலீஷ்னால ஃப்ரெஞ்ச் லெஃப்ட் டு ஃபேஸ் த இங்கிலீஷ் ஃபார் த கண்ட்ரோல் ஓவர் ட்ரேட் அண்ட் டெரிட்டரி. French neglected trade and entangled them in war with India and other European powers. So, trade neglect பண்ணிட்டு ஆக்சுவலாக வந்து என்டாங்கிள்ட் ஆகிடுறாங்க. எதில் வாரில் ஃப்ரெஞ்சு இல்லை. அப்போ 3 கர்நாடிக் வார்ஸ் வந்து நடக்குது. ரெயின்டு த ஃப்ரெஞ்ச் அண்ட் ரெஜுனுவேட்டட் த இங்கிலீஷ். ஃப்ரெஞ்சை வந்து அழிச்சு இங்கிலீஷை வந்து ரெஜுனுவேட் பண்ணி விட்டுறது, ஓகேங்களா. The comparative success of British over Portuguese, Dutch and Danish and French was largely due to the commercial competitive spirit of the supreme sacrifice, government support, naval security, national character and their ascendancy in Europe. ஓகேங்களா, அடுத்தது அனந்தர் அங்கம் அப்படின்னு சொன்னால இஸ் அ நேம் டு கன்ஜூர் வித் த ஆனுவல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் known as Tamil Nadu Archives is located in Chennai. Prince Henry of Portugal is commonly known as navigator. Blue water policy was followed by Almeida. ஓகேங்களா, Mughal Emperor Jahangir permitted English East India Company to establish their factory at Surat in 1613. French East India Company was formed in 1664 by Colbert. Pondicherry became the most important prosperous French settlement in India. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மிஷினரினா சமய பரப்பு குழுவினர், பேம்ப்ளெட்னா பிரசுரங்கம், ஆர்கிவ்னா ஆவண காப்பகம், மேனுஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதிகள், ஓகேங்களா. ரெப்பாசிட்டரினா களஞ்சியம், வாயேஜ்னா கடற்பயணம், மோனோபொலினா முற்றுரிமை, நேவிகேட்டர்னா கடல்வழி வல்லுநர், மாலுமி, ஓகேங்களா. தட்ஸ் ஆல். நம்ம ப்ராக்டிஸ் கொஷின் அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து இன்னொரு 5 minutes கழிச்சு தொடங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.